மடப்புறத்தை சேர்ந்த அஜித்குமார் வந்து கடுமையான முறையில் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. நிகிதா அளித்த புகாரில் அந்த நகை வந்து கிடையாது அப்படின்ற காரணத்தினால மதுரை கிளை அமர்வு நீதிமன்றம் அந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க. நடக்கக்கூடாது நடந்துருச்சு, வருத்தப்படாதீங்க, அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தமிழக முதலமைச்சரே வந்து வருத்தம் தெரிவிக்க வைத்த ஒரு நிகழ்வு. டாக்டரேட் படித்த ஒரு பேராசிரியை இது போன்ற பொய்யை அரங்கேற்றம் பண்ணி காவல்துறைக்கு மிகப்பெரிய இதை செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை நிர்பந்தத்தை ஏற்படுத்துறதுனால ஒரு அப்பாவி தமிழ் மகன் அடித்து கொல்லப்பட்டார். ஒரு சாதாரண பேராசிரியை நினைச்சுன்னா ஒரு யாரை வேணாலும் கொலை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? இவங்க வந்து அரசியல் பின்புலம் படைத்த பேராசிரியை நினைச்சா இது மாதிரிலாம் பண்ண முடியும். எந்த அரசியல் கட்சி, யார் அது? வலியோரை வாழ்த்தி எளியோரை தாழ்த்தும் உலகே உன் நிலைதான் மாறாதோ. சப்மிட்டிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ போலீஸ் ஆஃபீஸர் இஸ் an offense அப்படின்னு சட்டத்தில் இருக்குது. நீ கொடுத்த ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனால ஒருத்தன் வந்து உயிர் போயிருக்குது அப்படின்னு சொன்னா அதன் விளைவாக 304 படி நிகிதா மேல வந்து சார்ஜ் ஷீட் போடணும். ஏன் நிகிதா மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, அவங்களை கைது பண்ணி விசாரணை பண்ணல? அதுதான் வந்து அரசாங்கத்துக்கு வேண்டியவங்களாச்சே, அதை எப்படி போட முடியும்? பேசிக்காக வந்து காவல்துறை நடத்துறதுக்கு எந்த அருகதையும் இல்லாதவர்களாம் காவல்துறையில் அந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஈவன் என்கவுண்டர் பண்ணும் பொழுதும் இந்த மாதிரி பாத்ரூம் வலிக்கி விடும் போதும் எந்த விதமான எவிடன்ஸ் இருக்காது. அவன் எங்கடா அவன் ஆகாசன் போறாரு, ஆய்வாளர் போறாரு, எங்கடா அவனை கையக்கால உடைச்சு அடிச்சு கொல்லாமல் விட மாட்டேன்னு ஆய்வாளர் சொல்லிட்டே போயிருக்காரு. நல்ல நிலைமையில தாண்டா உன்னைய வந்து கூட்டிட்டு போனாங்க, எப்படி கால் முழுந்தது அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறாங்க. அப்போ சொல்றான், காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு கல்லை அடியில் வச்சு என் காலையை தூக்கி அது மேலே வச்சு அது மேலே இன்னொரு கல் வச்சு சாக்கு போட்டு மூடி கல்லை போட்டு கால் உடையும் வரை கல்லை தூக்கி போட்டு இடிச்சாங்கிறான். காவலர்கள் கொண்டு வந்ததே மக்களுடைய பாதுகாப்புக்காக தான். காவலர்களால தான் நிறைய மக்கள் வந்து அடிச்சு படுகொலை செய்யப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க. அயோக்கிய ராஸ்கல்லாம் வந்து எப்படியோ ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி பொதுமக்களை கொள்ளையடிப்பதற்காகவே வந்து அரசு பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள். இவங்களெல்லாம் கரெக்ஷன் பண்றதுக்கு எந்த ஏற்பாடுமே வந்து இதுவரை செய்யப்படவில்லை. சாதாரண வழக்குக்கு உங்க மேல எஃப்ஐஆர் போட போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிமாண்டுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லி மக்களை வந்து காவல் நிலையத்தில் வச்சு மிரட்டி லட்சக்கணக்கான ரூபாயை மிரட்டி வாங்கி கொண்டு ஏமாத்துகிறார்கள். அது சொல்றேன், பேரை கூட சொல்றேன், மகேந்திரன் ஒருத்தன், தங்கவேல்னு ஒருத்தன், இவெல்லாம் வந்து மக்களை மிரட்டி பணம் பறிக்கிறார்கள் தலைவர். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் விக்ரம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி? சாட்டை எந்த பக்கம் சொல்லிட்ட போறீங்க? உங்க பக்கம் தான். ஓ, என் பக்கமே சொல்றது அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தால் மகிழ்ச்சி. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி மடப்புறத்தை சேர்ந்த அஜித்குமார் வந்து கடுமையான முறையில் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த வழக்கு வந்து நிகிதா அளித்த புகாரில் அந்த நகை வந்து கிடையாது அப்படின்ற காரணத்தினால மதுரை கிளை அமர்வு நீதிமன்றம் அந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பேரதிர்ச்சியை உள்ளாகி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மதுரை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோயிலில் டெம்பரவரியாக அப்போ தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகி கொஞ்ச நாள் தான் இருக்கிற அஜித்குமார் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அப்பாவி அந்த இவங்க நிகிதாவுடைய அம்மா வயதானவர் முதியவர் என்கிறனால தள்ளுவண்டியை கொண்டு வந்து அவங்கள தூக்கி உட்கார வச்சு கோயிலில் கொண்டு போய் சாமி காமிச்சு பூஜையெல்லாம் நடத்தி கொடுத்து கொண்டு வந்து காரில் ஏற்ற வரான். அந்த சமயத்தில் இப்போ ஒரு டிப்ஸ் கொடுக்கறது வழக்கம். கோயிலுக்கு போனோம்னா நம்ம ஐயத்தட்டில் 100 ரூபா போடுறோம், பார்த்தீங்களா? ஐயத்தட்டில் 100 ரூபா போடுறோம், 500 ரூபா போடுறவங்கள பார்க்குறோம், 1000 ரூபாய் அள்ளி போடுறவங்கள பார்க்குறோம். இப்போ அந்த பூஜையை புனஸ்காரம் செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே கோயிலில் காவலாளிகளுக்கு கூட இப்போ நாங்களாம் வந்து காரை பார்த்துக்கிட்டவர், நம்மளை வந்து வழி அனுப்பி வச்சவர், கோயிலுக்கு போனால் மனமும் வந்து கொடுப்பது வழக்கம். இந்த அம்மா வந்து அப்படி கடந்து செல்லும்போது, ஏம்மா நாங்கள் தள்ளுவண்டி இல்லை உங்கள் அம்மாவை தள்ளி கொண்டு வந்து இந்த கூட்டத்தில் சேர்க்கறனா ஒரு 100-200 கொடுப்பாங்களேம்மா, அது நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்குன்னு கேட்டேன். இவ்வளோதான். என்கிட்டே வந்து டிப்ஸ் கேட்குறியா அப்படிங்கிறதா ஒரு சின்ன ஈகோ தான் ட்ரிகர் ஆகிடுச்சு. தனக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தமிழ்நாட்டினுடைய முதன்மை காவல்துறை தலைவர், முதன்மை காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து இவன் வந்து என்னுடைய நெக்லஸை திருடிட்டான், காரில் வச்சுருந்த நெக்லஸை அவன்கிட்ட கொடுத்து பார்க் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற ஒரு பொய்யை அரங்கேற்றி, இது ஒரு பேராசிரியை, ஒரு டாக்டரேட் படித்த ஒரு பேராசிரியை இது போன்ற பொய்யை அரங்கேற்றம் பண்ணி அதன் மூலமாக வந்து காவல்துறைக்கு மிகப்பெரிய கடுமையான மன உளைச்சலையும் வந்து இதை செஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை நிர்பந்தத்தை ஏற்படுத்துறதுனால ஒரு அப்பாவி தமிழ் மகன் அடித்து கொல்லப்பட்டான். ஒரு சாதாரண பேராசிரியை நினைச்சுன்னா ஒரு யாரை வேணாலும் கொலை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? அதாவது சாதாரண பேராசிரியை அல்ல, இவங்க வந்து அரசியல் பின்புலம் படைத்த பேராசிரியை நினச்சா இது மாதிரிலாம் பண்ண முடியும். எந்த அரசியல் கட்சி, யார் அது? அதான் இப்போ வந்து இன்றைய தினம் ஆளுங்கட்சி அரசியலுக்கு மிகவும் நெருக்கமானவர்,
ஆளுங்கட்சியுடைய முதன்மை 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கெல்லாம் மிகவும் தெரிந்தவராய் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர். பலமுறை இந்த பவரெல்லாம் பயன்படுத்தி மற்றவங்களுக்கு சாட்சியாக பார்த்தியா நான் போனோடனே அவர் செஞ்சு கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வந்து லெக்சரர் டியூட்டர் பதவியில் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் பல பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றிய நிக்கிதா அப்படின்லாம் வந்து இவங்களுக்கு பின்புலம் இருந்த போதிலும் இவங்க சொன்னோடனே ஒரு ஏடிஜிபி கூப்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெப்புட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் தலைமறைவாக இருக்கிறார். ஏபி போட்டு 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 அவர் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா நிக்கிதா வந்து அப்படி ஒரு நகை காணாமல் போகவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த நகை கொண்டே வரல. நிக்கிதா வந்து ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணாங்க. அந்த ஸ்டோரிக்கு இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதன் மூலமாக ஒருத்தனை அடித்து கொள்ள முடியும்னா இப்போ வந்து தமிழக முதலமைச்சரே வந்து அந்த பெற்றோர்களை கூப்பிட்டு நடக்கக்கூடாது நடந்துருச்சு, வருத்தப்படாதீங்க, அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தமிழக முதலமைச்சரே வந்து வருத்தம் தெரிவிக்க வைத்த ஒரு நிகழ்வு. வருத்தம் தெரிவிச்சாலும் போன உயிர் வரப்போறது இல்லை. இப்போ வருத்தம் தெரிவிச்சிருப்ப அந்த வீட்டுக்கு வந்து 3 சென்ட் பட்டா நிலம் கொடுத்தாங்க. அந்த நிலத்தை கூட எங்களுக்கு வேண்டாம் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க உறவினர்கள் திருப்பி கொடுத்துக்கிறாங்க. 50 கிலோமீட்டர் தூரத்தில் ஒதுக்குப்புறத்தில் வேலையும் கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அரசு வந்து எப்படியாவது வந்து அது கடந்து செல்லணும்னு நினைக்கிறத ஒழிய இது போன்ற நிகழ்வு தமிழ்நாட்டில் மீண்டும் நடக்கவே கூடாது, அதுக்கு நான் இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு தமிழக அரசு ஒரு முடிவுக்கு வரவும் இல்லை. அதுக்கு ஒரு SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஏற்படுத்தவும் இல்லை. காவல் நிலைய மரணங்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள சொல்லணுமா, இதுவரை வந்து 27 காவல் நிலை மரணம், விசாரணை மரணம் அல்லது என்கவுண்டர் இவைகள் எல்லாம் போக 10-15 வழக்குகள் காவல்துறையினரால் வந்து தாக்கப்பட்டு ஓவர் பவர்டு, அதாவது பலப்பிரயோகம் அதிகப்படியாக செஞ்சுட்டாங்க. இப்போ எங்கள் காலத்திலலாம் வந்து நாங்கள் வந்து அப்படியெல்லாம் பண்ணலை. ஏன் இந்த காலத்து இளைஞர்களை வந்து காவல்துறை அப்படிங்கிறது ஒரு மாண்புமிகு துறை, அதாவது போலீஸ் வாட் இஸ் போலீஸ் அப்படின்னு நான் கூட ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன். அதில் நான் வந்து என்ன பார்க்குறேன், பிரிட்டிஷார்ஸ் வந்து அரசு என்கின்ற வார்த்தை, அரசு போடுகின்ற அனைத்து சட்டத்திட்டங்களையும் ஊருக்குள்ளே அமுல்படுத்துறதுக்கு அவங்க பயன்படுத்தப்பட்ட ஒரு ஏஜென்சி. அரசு என்றால் காவல், காவல் என்றால் அரசு. இதுதான் வந்து பிரிட்டனில் முதலாக வந்து போலீஸ்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ அரசனுடைய நேரடி இயந்திரம் தான் வந்து காவல்துறை. ஆங்கிலேயர்கள் போயிருந்தாலும் பேட்டர்ன் மாறி இருந்தாலும் மக்களின் நண்பனாய் நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொற்களில் இருந்தாலும் செயல்களில் இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டு காவல்துறை வரலாற்றில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்ததிலிருந்து உள்துறையை வந்து முதலமைச்சரே கையில் வைத்து கொள்வது ஒரு வழக்கமாக ஏற்பாடு செய்யப்பட்டு அது காலங்காலமாய் திமுக அதிமுக இருவரும் அதை தொடர்ந்து கடைப்பிடித்து வருகிறார்கள். அப்படி கடைப்பிடித்து வருகின்ற பொழுது இவர்கள் அங்கு நடக்கின்ற அநீதியை வந்து கண்டறிந்து அதற்கு தீர்வு காணவே இல்லை. அதை வந்து எப்படி வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கடந்து செல்லலாம் என்று தான் வந்து இந்த ஆட்சியாளர்கள் நடந்து வருகிறார்கள் இல்லையா. அதே அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்து போனால் எப்படி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ அவருக்கு ஃபுல் டே வந்து வீடியோ வச்சுருவாங்க அவங்க வீட்டில். இல்லைங்க 85 வயசில் ஒருத்தர் சேர்த்து போயிட்டால் கூட ஃபுல் டே வீடியோ வச்சு வர்றவங்களெல்லாம் ஐயோன்னு அடிச்சுட்டு அழுவுறதும், வர்றவங்ககிட்டலாம் இவங்க கண்ணை கசக்கிட்டு இருக்கிறதும் இதெல்லாம் வந்து வீடியோவில் போட்டு காமிக்கிறாங்களே. அது மாதிரி தானே வந்து உன்னை போல் பிறரையும் நேசி அப்படிங்கிறது தான். இப்போ நான் வந்து இப்போ கூட ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், வலியோரை வாழ்த்தி எளியோரை தாழ்த்தும் உலகே உன் நிலைதான் மாறாதோ அப்படின்னு வந்து அந்த காலத்துலேயே ஒரு பாடல் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கலைஞரால் போற்றப்பட்ட பாட்டு. ஒரு மாபெரும் மலருக்குள் பூனாகம் பூந்தது போல் இந்த அரசியல் என்கின்ற அழகிய பூக்களுக்குள் இந்த பூனாகத்தை போன்ற புரிதலற்றவர்கள்லாம் வந்து போய் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு 430 இதில் திருமாவளவன் சொல்கிறாரு. திருமாவளவன் சொல்லும்போது நெஞ்செல்லாம் பறிக்குது. இது வரைக்கும் அந்த சாதிய ஆணவ படுகொலை மட்டும் 435 கொலைகள் வந்து அரங்கேறி இருக்குது. 435 எண்ணிக்கை பார்க்குற பொழுதே நெஞ்செல்லாம் துடிக்குது. சாதி, அதாவது பிறப்பில் நீ வேறு நான் வேறு என்கிற காரணத்துக்காக மட்டுமே 430 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை என்கின்ற மாபெரும் இயந்திரம் வந்து அரசு வந்து இந்த நாட்டு மக்களுக்கு கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்ட செக்ஷன் 15 21 வரை இருக்கிற செக்ஷனில்
தனி மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை உள்ளது அரசு. அதை உங்களால் காப்பாற்ற முடியாத இடத்துல 27 பேர் ஃபெயில் ஆகிருக்கீங்க அர்த்தம். ஆனா இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா நிக்கிதா கொடுத்த புகார்ல அந்த நகையே இல்ல, கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி நீதிமன்றம் வழக்கையே முடிச்சு வைக்கிறாங்க. மெயின் இதுல வந்து சாட்சி பார்த்தா அந்த நகை தான், அந்த நகையை அவர் எடுத்துட்டாருன்றதான் புகார். அதன் அடிப்படையில் தான் கைது பண்ணி அடிச்சு. அப்ப நிக்கிதா மேல வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி அதுதான் ஏன் நீதிமன்றம் எடுக்கல? சப்மிட்டிங் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ போலீஸ் ஆஃபீஸர் அஃபென்ஸ். நிக்கிதாவிடம் வந்து நகை இல்லை, அவர் ஒரு பொய் புகார் அளித்திருக்கிறார் என்றால் நிக்கிதால் மீது ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதனால ஒரு உயிர் போயிருக்குது இல்லையா? ஏன் காவல்துறை இது வரைக்கும் அவங்க மேல, காவல்துறையில் வந்து அந்த காவல் நிலையத்தில் இருக்கிறவர்கள் இது வந்து பப்ளிக்கில் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு ஒருத்தருக்காரு, கவர்மெண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இதெல்லாம் வந்து உங்கள் சாட்டையிலேருந்து இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொடுக்கறதுல பெருமைப்படுறேன் நான். ஏன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய அறிவாற்றல் அல்லது சட்ட நுணுக்கம் தெரியாதவர்களாக இருக்கிறார்களா என்பது எனக்கு புரியவில்லை. இப்போ சப்மிட்டிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ போலீஸ் ஆஃபீஸர் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சட்டத்தில் இருக்குது. அப்போ ஒன்றால் நீ கொடுத்த ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனால் ஒருத்தன் வந்து உயிர் போயிருக்குது அப்படின்னு சொன்னால் அதன் விளைவாக கொலையாகாத மரணம் 304 படி நிக்கிதா மேலே வந்து சார்ஜ் ஷீட் போடணும். ஏன் நிக்கிதா மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, அவங்களை கைது பண்ணி விசாரணை பண்ணல? அதுதான் வந்து அரசாங்கத்துக்கு வேண்டியவங்களாச்சே, அதை எப்படி போட முடியும்? நீதிமன்றம் வந்து தலையிட்டு இதை பண்ணலாம்ல சார்? நீதிமன்றம் அதாவது இந்த வழக்கை வந்து யார் பதிவு செய்து விசாரணை செய்து முடிவுக்கு வந்தாரோ அவரே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுயமோட்டாவாக அடுத்த பேரை பதிவு பண்ணிடணும் அவர். இதெல்லாம் வந்து அரசு என்ன செய்யுது, இவர் தான் ரெக்கமெண்டேஷன் ஆனார், இவருடைய ரெக்கமெண்டேஷன் தான் எங்கே அவரை போய் தொற்ற போகிறாங்களோ அதனால் இதோட விட்டுரு. அதான் அதாவது வலியோரை வாழ்த்தி எளியோரை தாழ்த்தும் நிலைப்பாடு. என்னங்க இது வந்து சமநீதி, சமூக நீதி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட மனித உரிமைப்படி, மக்கள் உரிமைப்படி, மனித உரிமை பிரகடனத்தில் கொடுக்கப்பட்ட மனித உரிமையை காக்கின்றது. எனக்கு எங்களை தவிர வந்து குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை வந்து தமிழகத்தில் இந்திய மண்ணிலேயே வந்து குறை சொல்ல எவனும் வந்து வாய் நீட்டி வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஒரு ஆட்சி அரசாங்கத்தை நடத்திட்டேன் அப்படின்னுலாம் வந்து தைரியமாக மேடை நின்று பேசுகின்ற அரசு தன்னைத்தானே சுய பரிசோதனை. காந்தி என்ன செஞ்சார், ஒரு நாள் தெரியாமல் ஆட்டுக்கறி சாப்பிட்டு ஐயோ ராத்திரியில் நான் படுத்திருந்தேன் ஆடு வந்து மேன்னு கத்துற மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கு பேர் தான் சுய பரிசோதனை. இப்போ 27 பேர் வந்து காவல் நிலையத்து மரணத்தில் செத்து போயிருக்கான். 27 தடவை வந்து அந்த ஹோம் மினிஸ்டர் யாரோ அவர்கிட்ட மேன்னு கத்த வேணாமா, அந்த பசங்க கத்துனாலே ஒரு கம்முன்னு காதில் பஞ்சு வச்சு தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். இந்த சாத்தாங்குளம் வழக்குலையும் அப்படி தான் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் 2 பேரும் அடித்து படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்போ இதே மாதிரி அஜித்குமார் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி காவலர்கள் எல்லாம் எத்தனையோ வந்து படுகொலை நடந்துதான் இருக்குது. காவலர்கள் இன்னைக்கு நீங்கள் சொல்லுவதுக்கு உச்சமாக ஆகாஷ் டென்னிசன் அப்படின்னு ஒருத்தன் காவல்துறையை சேர்ந்தவங்களே அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணியிருக்கேன்னா ஆய்வாளர் குகன் மற்றும் அவருடைய பார்ட்டி என்ன செஞ்சுருக்காங்கன்னா 6ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சண்டை நடக்குது அந்த இதில். எந்த ஊரில்? அங்கே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஒரு பைக்கில் மோதிக்கிட்டதில் ஒரு சண்டை நடக்குது. சண்டையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறா. அது வந்து 307 வழக்கு பதிவு பண்ணப்படுது. அதில் வந்து ஆகாஷ் டென்னிசன் அப்படிங்கிற ஒரு பையனையும் இன்னொருத்தர் குணா அப்படின்னு இன்னொரு பையனையும் வந்து தேடிட்டு இருக்காங்க. குணாவையும் தேடிட்டு இருக்காங்க. குணா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒரு 5 பேரை மொத்தமாக தேடிருக்காங்க. அந்த 5 பேரை தேடி நேற்று காலையில் அந்த ஊர் வீரநாடு நகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி 5 பேர்த்த கைது பண்ணுறாங்க. அதுக்கு 5 பேர்ட்டு அறிவே இல்லாமல் பேசிக்காக வந்து காவல்துறையை நடத்துறதுக்கு எந்த அருகதையும் இல்லாதவர்களாம் காவல்துறையில் அந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்களாம் ஈவன் என்கவுண்டர் பண்ணும் பொழுதும் அல்லது இந்த மாதிரி பாத்ரூமை வலிக்கி விடும் போதும் எந்த விதமான எவிடன்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த அடிப்படையில் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இல்லை நான் பண்ணியிருக்கணும் பண்ணல எந்த இங்கே 5 பேர்த்த பிடிக்கிறானுங்க. இந்த 3 பேரை வந்து வேறு காரில் ஏற்றிட்டு 2 பேர்த்து இன்னொரு காரில் ஏற்றிட்டு நல்ல நிலைமையில் கூட்டிகிட்டு போகிறானுங்க. பேப்பரில் கொடுக்குறான். துரத்திட்டு போய் பிடிக்கும்போது கீழே விழுந்து கால் முறிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கிறான். உடனே வந்து டென்னிஸனுடைய அப்பாவோ அவங்க வீடுகளும் தெரிஞ்சு இந்த பசங்க சொல்லிடுறானுங்க. இவன் குகன், இந்த குணா, இவங்க 3 பேர் கூட இருந்த நண்பர்கள் 3 பேர் சொல்லிடுறானுங்க. சொல்லிவிட்டு இது எங்களை அவங்க டென்னிஸ் ஆகாஷையும் குணாவையும் வேறு காரில் கொண்டு போயிட்டாங்க. எங்களை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. எங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. எங்களை வந்து சிப்காட் காவல் நிலையத்தில் அல்லது தனியார் இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு காலம் தாழ்த்துறாங்க அப்படின்னு அப்பப்போ செல்ஃபோனையும் வாங்கலை. செல்ஃபோன் இந்த பசங்க
வீட்டுக்கு தகவல் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவனை என்ன செய்கிறாங்க, ஆகாஷ் டென்னிஸில் கூட்டிகிட்டு போயிட்டு, நீ இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன உனக்கு கொழுப்பு இருக்கலாமா? எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன? அந்த சமுதாயத்தை சேர்ந்தவனா இருந்தால் உனக்கு இவ்வளோ கொழுப்பா, அதனால் உன்னை அடிச்சே கொல்லாமல் விட போகிறதுல சொல்லி அடித்து சொல்கிறாரு. டேய் அவன் எங்கடா அவன் ஆகாஷ்ன்னு போகிறாரு, ஆய்வாளர் போகிறாரு, எங்கடா அவனை அடுத்து கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு திருநாடு சேவன் அவர் அக்யூஸ் ஆகிறாரு. இல்லை, தவறு செஞ்சால் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தலாம், அவங்க தான் தண்டனை கொடுப்பாங்க. இவர் பப்ளிக்கில் வந்து அவனை கையக்காலை உடைச்சி அடித்து கொல்லாமல் விட மாட்டேன்னு ஆய்வாளர் சொல்லிகிட்டே போயிருக்காரு. யார்கிட்ட சொல்கிறாரு? இந்த பசங்கிட்ட சொல்கிறாரு. அவனை கையக்காலை உடைத்து அடித்து கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருநாடு சேவன் அட்ராக்ட் ஆகிடுச்சு அவர் மேலே. அவர் என்ன செய்யற, அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, அல்லது அவன் கால் முறிப்பட்ட உடனே இது நல்ல நிலைமையில் தாண்டா உன்னைய வந்து கூட்டிகிட்டு போனாங்க, எப்படி கால் முறிந்தது அப்படின்னு தொடர்பு பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறான், என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு கல்லை அடியில் வச்சு என் காலையை தூக்கி அது மேலே வச்சு, அது மேலே இன்னொரு கல் வச்சு, அந்த அது மேலே ஒரு கல் தூக்கி போட்டு சாக்கு போட்டு மூடி கல்லை போட்டு உடைச்சாங்க, என் கால் உடையும் மாதிரி கல்லை தூக்கி போட்டு இடிச்சாங்கிறான். இப்படி ஒரு கொடூரம். அதாவது காலை உடைச்சி அப்புறம் அந்த ரத்த போக்கு போகிற வரைக்கும், அவனை மயங்குற வரைக்குமே வந்து காட்டுக்குள்ளேயே அலக்கழித்து, அதுக்கப்புறம் நீ இந்த ஜாதியை காரணாடான்னு சொல்லி அடித்தாங்கன்னு திருமாவளவன் அங்கே போய் பேட்டி எடுத்து சொல்கிறாரு. அங்கே போய் ஜான் பாண்டியன் போன்றவங்களாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரே காரணத்திற்காக சாதியை சொல்லி அடிப்பார்கள் என்றால் தமிழக அரசு இதை வந்து செவிசாக்க தவறுமானால் இப்போ இந்த நாட்டில் நீதி சட்டமன்றங்களும் எங்கே இருக்கிறது? சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் ஆகியும் சமூக நீதி என்றும் சட்டத்தின்படி ஆட்சி என்றும் கான்ஸ்டியூஷனை வந்து பாதுகாக்கிறதுல தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம் என்றும் சொல்லிக் கொள்கிறார்களே, இங்கே இந்த மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறதே. இப்படி வந்து காவல்துறை ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் சாதியை சொல்லி அடித்து கொலை பண்ணுது, இதுக்கெல்லாம் நீதி இல்லையா என்று தோழமை கட்சியில் இருக்க திருமாவளவனே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ எத்தனையோ லாக்அப் டெத் நீங்கள் சொல்லாமல் நடந்துட்டு தான் இருக்குது. சாத்தாங்குளத்துலேயும் அப்பா பிள்ளை அடிச்சு கொண்டாங்க, அஜித்குமார் அடிச்சு கொண்டாங்க, இப்போ எடுத்துக்க சிவகங்கை மாவட்டத்தில் இளைஞர் அடிச்சு கொண்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீதி கிடைச்சாதான் அடுத்த காவலர்கள் இது மாதிரி பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நீதியே கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, இப்போ நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் வெள்ளத்துறை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை இருக்காரு, அவர் சிவகங்கை மாவட்டத்துக்கு எதற்கு அழைக்கப்பட்டார்னா, அங்கே ஒரு சாதி சங்கத்தினுடைய ஊர்வலம் நடக்குது. அங்கே போய் ஒதுக்க போன சப் இன்ஸ்பெக்டரையும் ஒரு இடத்துல கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அதை போய் காப்பாற்றுறதுக்கு ஒரு டிஎஸ்பி போகிறாரு. டிஎஸ்பியை தோப்புக்கரணம் போட வச்சாங்க. அந்த ஊரில் அன்றைய இந்த வெள்ளத்துறை என்கவுண்டர் 2 பேர்த்த என்கவுண்டர் பண்ணார். இந்த அநீதி தாங்க முடியாமல் அந்த காவல்துறை ஆய்வாளர்களை பொது இடத்துல அவமானம் செய்த அவர்களை வந்து இவர் என்கவுண்டர் பண்ணி அவர் பிடிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டுச்சு. அதன் மீது வெள்ளத்துறைக்கு வந்து பல்வேறு வழக்குகள் வந்துச்சு. அந்த வழக்கை வந்து முறைப்படி அவர் வந்து எதிர்கொண்டு அதில் வெற்றியும் கண்டுவிட்டார். அந்த பேப்பர் வந்து ஒழுங்காக ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் ஆகாமல் இருந்துச்சு. அதனால தான் அமுதா ஐஏஎஸ் வந்து கடைசி நேரத்தில் ஒரு பேப்பர் மர்டர் கேஸ் பேப்பர் பெண்டிங் கிளியரன்ஸ் வந்து சேரலை அப்படிங்கிறதுனால அவருடைய ஓய்வை நிறுத்தி வைத்தார். அப்புறமே பேப்பர் தூக்கிட்டு ஓடுறாங்க. இல்லை அந்த கேஸ் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. வெள்ளத்துறை எனக்கு ஃபோன் பண்ணார், என்னென்ன அந்த கேஸெல்லாம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் இந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் இதை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. நாங்கள் அந்த பேப்பரை எடுத்து இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தாரு வெள்ளத்துறை. நான் அதை உரிய இடத்துக்கு கொண்டு போகலான்னு சொல்லும் பொழுதே அவரும் உரிய இடத்துல 3 இடத்துல கொடுத்தாரு. அந்த பேப்பர் போனோடனே அமுதா ஐஏஎஸ் ஏன் இந்த பேப்பரை முதல்ல புட்டப் பண்ணல அப்படி. அப்போ இந்த அரசு இயந்திரம் வந்து வெள்ளத்துறை போன்றவர்களை கூட எவ்வளோ சாதாரணமாக எவ்வளோ கவனக்குறைவாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவர் ரிட்டையர்ட் ஆகிற அன்றைக்கி சஸ்பெண்ட் ஆகி ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி ஒரு ரெக்கார்டு தானே க்ரியேட் பண்ணிங்க. அப்போ எந்த லெவலில் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சுருக்கீங்க? ஆக காவல்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து காவல்துறை எங்ககிட்ட கையில் வச்சுக்கணும், அது இயங்குதோ இயங்கலையோ. இதெல்லாம் எப்போ வந்து எந்த காலத்தில் இப்போ 2026 வந்துச்சு, 75 ஆண்டுகளை கடந்துட்டோம். வருஷம் சுதந்திரத்தை கொஞ்சம் ஏற்றுட்டு சாக்லேட் கொடுக்குறீங்க, ஜிலேபி கொடுக்குறீங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே தான் இருக்கிறோம். சுதந்திர தின விழாவுக்கு மட்டும் புத்தாடை வந்து சுதந்திரம் வாங்கிட்டோம், எல்லாருக்கும் வந்து எல்லோரும் நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒன்றும் நடக்கலையே தலைவா அப்படின்னு கேட்டால், அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து சிறப்பான திட்டங்களை வந்து நிறைவேற்றுறோம் அப்படின்ட்டு கடைசி 6 மாதத்தில் வந்து இலவசங்களை அள்ளி கொடுப்பதும், 5000 ரூபா மணி ஆர்டர் பண்ணுறதும், இன்னும் ஒரு 20,000 ரூபா பிளாக்கில் கூட அனுப்பி வச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறதும், இதெல்லாம் எந்த மாதிரியான அரசியல்னு தெரியல.
அதனால் இதுக்கு நீங்கள் தான் சாட்டையில் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். காவலர்கள் கொண்டு வந்ததே மக்களுடைய பாதுகாப்புக்காக தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவலர்களால் தான் நிறைய மக்கள் வந்து அடித்து படுகொலை செய்யப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க. நீங்கள் ஒரு காவல் அதிகாரியா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ மகேந்திரன் ஒரு காவல் ஆய்வாளர், தங்கவேல்னு ஒரு காவல் ஆய்வாளர், நாங்களும் வந்து பல்வேறு இடங்களில் போய் பார்க்குறோம். அந்த அம்பத்தூரில் இருக்கிற ஒரு தாசில்தார், இதெல்லாம் அந்த ஆஃபீஸ்குள்ளேலாம் நம்ம போகவே முடியல. போகும்போதே பாக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறானுங்க. என்னங்க, ₹1,00,000 வந்து சாதாரணமாக வந்து மிரட்டி காவல்துறையெல்லாம் வந்து காவல்துறையில் மிரட்டி சும்மா ஒரு சாதாரண வழக்குக்கு உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிமாண்டுக்கு அனுப்ப போகிறேன்லாம் சொல்லி மக்களை வந்து காவல் நிலையத்தில் வச்சு மிரட்டி லட்சக்கணக்கான ரூபாயை மிரட்டி வாங்கி கொண்டு ஏமாத்துகிறார்கள். நான் சொல்கிறேன், பேரை கூட சொல்கிறேன், மகேந்திரன் ஒருத்தன், என்னங்க தங்கவேல்னு ஒருத்தன், இவெல்லாம் வந்து மக்களை மிரட்டி பணம் பறிக்கிறார்கள் தலைவர். அவங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? நீங்க போய் ஒரு காவல் அதிகாரி ஒரு புகார் அளிச்சு அவங்க நடவடிக்கை எடுத்து நான் போய் வந்து இந்த நிகழ்வை வந்து ஐஜி சுதாகருக்கு ஒரு நேரடியாக மனு அனுப்பி வச்சுருந்தேன். எஸ்பி நாமக்கல் எஸ்பி கொடுத்தேன், சேலம் டிஐஜிட்ட கொடுத்தேன். எல்லாருமே வந்து அவரை கூப்பிட்டு டேய் வெளியே தெரியாமல் பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க. வாங்குறதா மறைமுகமாக வாங்கி வெளில நான் கொடுத்தாமா வெளியே என்னடா அது அவர் கூப்பிட்டு எங்கிட்டலாம் வந்து மனு அனுப்பி இந்த விஷயம் இந்த மாதிரிலாம் லட்சக்கணக்கான ரூபாய் நீங்கள் லஞ்சம் வாரதா சொல்கிறாங்க, நீங்கள் மாவட்டத்துக்கு ரொம்ப வேண்டியவரை கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. இவ்வளவுதான் நடவடிக்கை. நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் என்றைக்கு தெரியட்டும். உண்மை உள்ளது உள்ளபடி நம்ம வந்து எடுத்து சொல்கிற பொழுது, இப்போ என்கிட்ட வந்து ஆதாரம் கேட்டால் தங்கவேல் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ₹1,00,000 வாங்கினா, மகேந்திரன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பாருங்கள் ஒருத்தனை மிரட்டி, யாரை மிரட்டி என்ன தேதியில் எனக்கு ஜிபேயில் வாங்குறாங்க ₹1,00,000. அயோக்கிய ராஸ்கல்லாம் வந்து காவல்துறையில் வந்து இருக்காங்க. எப்படியோ ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி பொதுமக்களை கொள்ளையடிப்பதற்காகவே வந்து அரசு பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள். இவங்களெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த ஏற்பாடுமே வந்து இதுவரை செய்யப்படவில்லை. அட்லீஸ்ட்டு நீங்கள் உங்கள் தலைவராவது வந்து, இல்லை தலைவரோட தம்பியாவது வந்து, என்ன அவர் செல்லமாய் தம்பி என்றாலே ஒன்று எனக்கு போடுங்க, இல்லை என் தம்பிக்காவது போடுங்க அப்படி சொல்கிறார் இல்லையா? அதனால் நீங்கள் 2 பேராவது வந்து இந்த நாட்டில் இருக்கிற அநீதிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு சாட்டையை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க சிறுமிகள் நிறைய பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க. எப்படி இந்த மாதிரி கொடூர மனநிலை இந்த அயோக்கிய பயிர்கள்லாம் வருது? இதெல்லாம் வந்து பார்த்து அரசாங்கம் இது மாதிரி எந்த தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி குற்ற செயலை நிரந்தரமாக தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது சமூகத்தில் பதிவு செய்கிற வழக்குகள் மட்டும் இல்லாமல் இப்போ சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அதுக்கு பேர் வந்து தமிழில் வந்து சமூக நலத்துறைன்னு பேர். எல்லா ஸ்கூல்லையுமே வந்து சோசியல் கிளாஸ்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இருக்குது. அப்போது வந்து அதுக்கு பேர் வந்து நல்லொழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறது. என்சிசி என்எஸ்எஸ்ன்னு இருக்குது. கட்டாயமாக வந்து என்சிசிலையும் என்எஸ்எஸ்லேயும் வந்து அனைத்து மாணவர்களையும் பங்கு பெற செய்யணும். இது வந்து மதிப்பெண்கள் மட்டும் அடிப்படையில் மதிப்பெண்கள் வாங்குறவங்க மட்டுமே அறிவாளி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து கொண்டு வந்திருக்கிற இந்த கல்வி திட்டத்தில் இது மாதிரி சமூகம் சார்ந்த அறிவியலை பற்றி புரிந்து கொள்கின்ற ஒரு சமூகமாய் இது வளர்க்கப்படவில்லை. இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூகம் மாற்ற சிந்தனை அல்லது முறைசாரா கல்வியை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்குது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்குமே வந்து இந்த மது மயக்கத்தில் விழுகிற பொழுது சில பேர் வந்து கற்பழிப்பு, இது மாதிரி வெட்டு குத்து கொலை இதெல்லாம் நடந்துடுறாங்க. நீங்கள் பிரியாணி அபிராமியை கூட பார்த்தீங்கன்னா, அவன் பிரியாணி கொண்டு வந்து கொடுக்கும்போது அவளை வந்து மதுவுக்கும் அடிமைப்படுத்தி விட்டான். அந்த போதையில் தான் தன்னுடைய மகள்களையே கொலை செஞ்சுட்டு பிரியாணிக்காரன் கூட போய்விட்டா அபிராமி. இல்லைங்க, அப்படி ஒரு சூழ்நிலை. இப்போலாம் ஏன் இப்படி மதிமயக்கம் அடைகிறார்கள்னா, சோசியல் எஜுகேஷன், சோசியல் அவேர்னஸ், அதுவும் மாரல் சயின்ஸில் வந்து இது வந்து பொதுமக்களுக்கு ஊடகத்துறையின் மூலமாக அரசு இப்போ வந்து சோசியலில் வந்து ஊடகத்துறை வந்து மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்குது. இப்போ நீங்கள் உங்களை போன்ற சமூக அக்கறை உள்ள ஊடகங்கள் பாருங்கள், ஏன் சார் இந்த மாதிரியான குற்றம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு இப்போ ஒரு பதில் என்கிட்ட வந்து வாங்கியிருக்கீங்க. இன்று காலையில் வந்து தமிழ்நாடு ஃபாரன்சிக் சொசைட்டியுடைய டைரக்டர் என்கிட்ட பேசியிருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, தனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்பொழுது, அதாவது ஒரு பெண்ணோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேரார்வம் ஒருத்தனுக்கு இருக்கிற பொழுது, இடமும் சூழ்நிலையும் வந்து சந்தர்ப்பமும் வந்து அவனுக்கு சாதகமாய் அமைகின்ற பொழுது, அவன் அந்த நிலைப்பாட்டை வந்து 2 ஸ்டெப்புக்கு மேலே போனதுக்கப்புறம் தன்னிலை மறந்து விடுவான். அவன் சோசியலி தன்னிலை மறப்பான். தன்னிலை மறந்து அவன் என்னத்தை எதிர்பார்க்கிறோனோ அதை அடைந்து தீருவேன் என்கின்ற நிலைக்கு அவன் வந்து உயர்ந்து விடுவான். அப்போ
தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா சமூகத்திலையுமே வந்து இவ்வாறு செய்வது தவறு அப்படிங்கிறத வந்து திருப்பி 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 அவர்கள் மனதில் பதிய வைக்க வேண்டியது கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. அரசாங்கம் ஏங்க ஒரு 2 வயசு குழந்தைய போய் பாலியல் பண்ணிட்டான், அவன் வந்து ஒரு வயசானவன், அந்த வீட்டில் துணியாக குழந்தை விளையாண்டுருந்துச்சு, அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண முடியும் அப்படிலாம் பேசுவாங்க. உங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத எப்படி, அதாவது எப்படி எஸ்கேப் ஆகிறதுங்க இல்லை, எப்படி தடுப்புறது, சாட்டையில் சரி செய்யறது, எப்படி தடை செய்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகளை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உங்களை மாதிரியான சமூக அக்கறையோடு கேட்குற கேள்விகளை நிறைய ஊடகங்கள் உங்களை மாதிரி கேட்கணும். இந்த கேள்வி என்னை 100 தடவை கேட்கும்போது 100 பதில்கள் நான் சொல்லுறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்னை தமிழ்நாட்டு காவல்துறை பொறுப்பாளராக ஒரே 1 ஆண்டு என்னை வந்து நியமித்தீர்கள் என்றால் இந்த மாதிரியான குற்றங்கள் எதுவுமே இல்லாமல் 0 ஆக்கி கொடுக்கிறேன் என்று நான் வந்து உறுதியளிக்கிறேன். ஓகே, நிறைய தகவல் பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.